ஏபிஎஸ் சோலார் டெக் இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ஆற்றுல முத்தூர்ன்ற ஏரியாவில் வெள்ளக்கோயில் போகிற ரூட்டு முத்தூர்ன்ற ஏரியாவில் நொய்யல் ஆற்றுல ஒரு 7 HP மோட்டார் வந்து போட்டு கொடுத்துருக்குறோம். ஜிஏ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப சிறந்த முறையில் 540 யூடிஎல்ல 540 பேனல் கொண்டு நம்ம ஒரு 16 பேனல் போட்டு ஒரு 7 HP பண்ணி கொடுத்தோம். இந்த 16 பேனலோட வாட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8500 வாட்ஸ் கொடுத்து நல்ல ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவை இல்லாதவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்காக அது ரொம்ப தேவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்விடியில் 10 HP டிரைவ் தான் கொண்டு போட்டு ஒரு 7 HP மோட்டர் போட்டு கொடுத்துருக்குறோம். பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜிஇ பைப் கொண்டு ரொம்ப சிறந்த முறையில் தரமான மெட்டீரியல் கொண்டு தான் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட ஷோரூம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் சோலார் டெக். கூகுளில் போய்ட்டு ஏபிஎஸ் சோலார் டெக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நம்ம லொக்கேஷன் வரும். நம்ம ஷோரூம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வரைக்குமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போன்ற சோலார் அமைப்பு உங்களுக்கும் வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பாருங்கள், கீழே வந்துட்டுருக்கு. தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க ஆற்று பாசனத்தில் எந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸ் இருக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பேனல் பாருங்கள், 540ல் ஒரு 16 பேனல் 8 பேனலில் வந்து பேர் பண்ணி சீரீஸ் பண்ணி போட்டிருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லு, கிணறு அந்த மாதிரியான ஏரியாவுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃபோர்ஸ் இருக்கும். சோலார் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட தெளிவு இல்லாமல் இன்னுமே சோலார் போடலாமா வேணாமா, இல்லை வெயில் காலத்துக்கு இது சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இன்னுமே மக்கள் மனசில் இன்னுமே ஓடிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி சிலிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் மோனோ பேருக்கு ஆப்கட் பேனலு. இந்த மோனோ பேனல் வந்து என்ன வேலை செய்யணும்னா, ஓரளவுக்கு டல் கிளைமேட்டாக இருந்தாலும் தண்ணி வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 இன்ச்சு 4 இன்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1 to 2 இன்ச்சு தண்ணியாவது ரெகுலராக வந்துட்டுருக்கும். பழைய மாதிரி மாடல்கள் இல்லாமல் இப்போ எல்லாமே பேனல் வந்து ரொம்ப இது வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா மோட்டார்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் மோட்டார் தாங்க. இது வந்து ஸ்பெஷல் மேனுஃபேக்சரிங் சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வேணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய இன்லெட் பார்த்துருக்க மாட்டிங்க. 3 இன்ச்சு அளவுக்கு இன்லெட் பார்த்துருக்க மாட்டிங்க. 4 இன்ச்சு இன்லெட், அது 4 இன்ச்சு அளவுக்கு இன்லெட் போட்டு 3 இன்ச்சு அவுட்புட் எடுக்கிற மாதிரி அது 2 ரெடியூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். பாருங்கள், நொய்யல் ஆற்றுலேருந்து நம்ம கால்வா மூலிமா எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி வந்து இங்கேருந்து எடுக்கிற மாதிரி. ஏன்னா அங்கேயே போட்டிருக்கலாம், திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா மோட்டர்லாம் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா. அதனால் நம்ம வந்து ஜேசிபி கொண்டு இங்கே வந்து ஒரு குழி மாதிரி பறித்து தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 அடி தான் ஆழம் இருக்குது. ஆனால் ஃபோர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு பைப்புங்க. 3 இன்ச்சு பைப்பில் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் தண்ணி இதோடு நின்றாமல் இங்கேருந்து கனெக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 500-600 மீட்டர் தூரம் வந்து பயணிக்குதுங்க இந்த தண்ணி. அவ்வளோ தூரம் போனாலும் அங்கேயும் வந்து ஃபோர்ஸ் குறையல. என்ன விஷயம்னா நம்ம போட்டிருக்கிற பேனலோட தரம் அப்படிங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 HPக்கு வந்து ஒரு 7200 7300 வாட்ஸ் இருந்தாவே போதும். ஆனால் நம்ம போட்டிருக்கிற வாட்ஸோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 8500 வாட்ஸ் போட்டிருக்குறோம். 1500 வாட்ஸ் 2000 வாட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம். எதுக்காக எக்ஸ்ட்ரா போடுறோன்னா இந்த டல் சீசனுக்கு கூட அது வந்து ஓடிட்டுருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பேர் இருக்கும். தருமபுரியிலேருந்து கூப்பிட்டோம், செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அந்த ஒரு இதில் தான் இதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், தண்ணி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து அவங்களோட தோட்டம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 அடி தூரத்துக்கு தண்ணி எந்த அளவுக்கு ப்ரெஷரில் வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரமும் தண்ணி பயணிக்குது. அதுலேருந்து இது வந்து டோட்டலாக வந்து விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோப்பு தான் வச்சுருக்காங்க. டோட்டல் விவசாயமும் ஒரு 7.5 ஏக்கர் யூஸ் பண்ணுறாங்க.